வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சாஃப்டான ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ரவா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பாம்பே ரவை. ரவை நான் வறுக்கெல்லாம் இல்லை, அப்படியே தான் டைரெக்டாக எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நான் வறுக்கலை, அப்படியே டைரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். தயிர், உப்பையும் பேக்கிங் சோடா மட்டும் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி அதை சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் மொத்தமாகவே ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சரியாக இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அது மாதிரி ஊற விட்டுடலாம். இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை அப்படியே எடுத்து வேக வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றுற அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். இப்போ இந்த இட்லி தட்டை வச்ச பிறகு சரியாக இதை 10 நிமிஷம் மட்டும் சின்ன பர்னரில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சோன்னா இட்லி ஹார்டாக மாறிடும். அதே சமயத்தில் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லிலாம் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். சுட சுட ஸ்பாஞ்ச் மாதிரி ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, டிஃபன் சாம்பார் எது கூட வேணாலும் பரிமாறலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் ரவா இட்லியை இதே மெஷர்மெண்ட்டோடு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நமக்கு கொடுங்க. தேங்க்யூ.